ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய சேனல் நேம் வர்ஷா லைஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்னு நான் வச்சுருந்தேன். ஏன் அப்படின்னா, டெய்லி நம்ம லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயம் மூமெண்ட்ஸ் தானே நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால நான் வர்ஷா லைஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுருந்தேன். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாதம் இருக்கும். 6 மாதம்குள்ளே தான் இருக்கும். அந்த 6 மாதத்துல என்னென்ன நடக்குதோ அதுதான் நான் டெய்லி நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையிலேருந்து என்னோடய லைஃப், என்னோடய ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய பேர் வர்ஷா. எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட்டு பொண்ணு. எனக்கு 2 தம்பி, எங்கள் அம்மா அப்பா, நான் ஃபஸ்ட்டு பொண்ணு. என்ன ஃபஸ்ட்டு பொண்ணுங்கிறதுனால ரொம்ப நான் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணு தான். எனக்கு அப்புறம் எங்கள் தம்பிங்க வந்து எனக்கு இப்போ நான் பிறந்த 5 வருஷம் கழிச்சு தான் எங்கள் பெரிய தம்பி, 7 வருஷம் கழிச்சு தான் எங்கள் சின்ன தம்பி. அதனால் நான் ஃபஸ்ட்டு பொண்ணுனால ரொம்ப செல்லமாக என்னை வந்து வளர்த்தாங்க. அதேமாதிரி எங்கள் தம்பிகளும், என்னோடய தம்பி 2 தம்பிகளும் இப்போ வரைக்குமே அவனுங்களாம் என்னோட 5 வருஷம் 7 வருஷம் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் இப்போ வரையும் எனக்கு என்ன தேவையோ அதை வந்து எங்கள் தம்பிங்க தான் வந்து செஞ்சிட்ருக்கானுங்க. அக்காவாக நான் என்ன செஞ்சேன்னா சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் என் தம்பிங்க வந்து எனக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. இன்ன வரைக்கும் இந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நாளைக்கே வந்து வாங்கி கொடுப்பானுங்க. இந்த மாதிரி என்னோடய ஆசைகள் எல்லாத்துக்குமே எங்கள் தம்பிங்க வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி எங்கள் அண்ணன், அதே மாதிரி எங்கள் அம்மா எல்லாருமே சரி. எங்கள் அம்மாவை கூட என்னுடைய தம்பிங்களுக்கு பிறந்த நாள் அந்த மாதிரினா கூட எங்கள் அம்மா மறந்துடுவாங்க. எங்கள் ஞாபகம் கூட வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுனா சின்ன வயசுலேருந்து பார்த்து எங்கள் தம்பிங்களுக்குலாம் எங்கள் அம்மா பெருசாக எதுவுமே செஞ்சது இல்லைன்னா எப்படின்னா, இப்போ ஒரு பிறந்த நாள், ஏதோ ஒரு தீபாவளி, பொங்கல்னா கூட எங்கள் தம்பிங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறனாலும் எனக்கு வந்து எடுத்து தருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு பார்த்து எல்லாம் செஞ்சு செல்லமாக வளர்த்தாங்க. இப்படியே லைஃப் கொஞ்ச நாள் சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து ஸ்கூல் வரையும் படிச்சிட்ருந்தேன். எங்கள் ஊர்லேயே ஒரு ஸ்கூல் சேர்ந்து 8வது வரையும் எங்கள் ஊர்லேயே ஸ்கூல் இருக்குது. அங்கேயே சேர்ந்து படிச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப இப்படியே சந்தோஷமாக போயிட்டுருந்தேன் என் வாழ்க்கையில். எங்கள் அப்பா வந்து நான் 7th படிக்கும்போது இறந்துட்டாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து அது வரைக்கும் சந்தோஷமாக போய்கிட்டு இருந்த வாழ்க்கை அதுக்கப்புறம் தலைகீழாக மாறிடுச்சு. எங்கள் அம்மா வந்து எங்களை வளர்க்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது வரையும் இருந்த வாழ்க்கை அதுக்கப்புறம் அவ்வளோ ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. அப்போ வந்து இவ்வளோ கஷ்டத்தில் போயிட்டுருக்க வாழ்க்கையை என் தம்பிங்க தான் வந்து கொஞ்சம் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி வேலைக்கெல்லாம், எங்கள் தம்பிங்க சின்ன பிள்ளையிலே வேலைக்கு போய் தான் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் என்னைய வந்து ஒரு சின்ன வேலையை கூட நான்லாம் வந்து செஞ்சதே இல்லை. ஒரு காட்டு வேலைக்கோ வயல் வேலைக்கோலாம் நான் போனதே இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்கள் அம்மா எங்கள் தம்பிங்க வேலைக்கு போனாங்க சின்ன பிள்ளையிலே. ஆனால் என்னைய வந்து வேலைக்குன்னு எங்கேயுமே வந்து அனுப்புனதே இல்லை. நான் ஸ்கூல் படித்தேன், காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போனேனே தவிர இந்த மாதிரி காட்டு வேலைக்கு அந்த மாதிரிலாம் வேலைக்கு அனுப்புனதே இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்கள் அம்மா எங்கள் தம்பிங்க தான் வந்து வேலைக்கெல்லாம் போனாங்க.